மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊழலுக்கு முடிவு கட்டப்படும் என்று அந்த கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மதுரை ஒத்தக்கடையில் மக்கள் நல கூட்டணியின் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மாநில செயலாளர் முத்தரசன், அக்கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பேசிய அத்தனை தலைவர்களும் அதிமுக, திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினர். கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் தமிழகம் பின்தங்கியிருப்பதாக தெரிவித்தனர். அதிமுக, திமுகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அவர்கள் அப்போது வலியுறுத்தினர். மோடி அரசு ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்குமான நடவடிக்கைகளை எடுக்காமல் இந்துத்துவ அரசாக செயல்படுவதாகவும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் விமர்சனம் செய்தனர். அனுமதி கொடுத்தது திமுக அரசு. 2011க்கு பிறகு 47 சுதந்திரம் வந்தது. 67 காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 67க்கு பிறகு இன்றைக்கு 48 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முறையில்தான் ஆட்சி மாறி வந்திருக்கிறது தவிர கொள்கை மாறவில்லை. ஒரு கொள்கை மாற்றத்துக்காகவும் அரசியல் மாற்றத்துக்காகவும் மக்களிடையே ஒரு ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த முறையில் அந்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்றக்கூடிய கடமை இந்த 4 கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கமிஷன் வாங்குகிற கட்சிகள் பர்சன்டேஜ் பார்ட்டி, அது திமுக அல்ல, அது அண்ணா திமுக அல்ல. தங்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் கைவிட்டு தமிழ்நாட்டில் அரசியலை வியாபாரமாக்கி சந்தையாக்கி ஒவ்வொன்றிலும் எவ்வளவு கமிஷன் வாங்கலாம், கொள்ளையடிக்கலாம் என்கிற நிலைப்பாட்டில் 2 கட்சிகளும் வித்தியாசம் இல்லாத, வேறுபாடு இல்லாத கட்சிகளாக அந்த கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த மருத்துவ 3 மாணவிகள் மரணமடைந்துள்ளார்கள். அது தற்கொலை அல்ல, அது படுகொலை என்று அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏன் இந்த தற்கொலை, ஏன் இந்த மரணம், ஏன் இந்த படுகொலை என்பது உங்களுக்கு தெரியாதல்ல. 2006ஆம் ஆண்டு அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் எந்தவித அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்தது திமுக அரசு. 2011க்கு பிறகு அடிப்படை கட்டுமானம் இல்லாத அந்த மருத்துவக் கல்லூரி நடப்பதற்கு தொடர்ந்து அனுமதி அளித்தது என்பது அதிமுக அரசு. In Tamil Nadu, very precarious situation is there. Very recently, there was very heavy flood. The government miserably failed to control it. Even the earlier government also had the same type of record. Tamil Nadu has seen, the people of Tamil Nadu have been dealt normally as though they are a football in a football match. They'll be hit from one goal post to another goal post. And between the 2 goal posts, there is no difference. There is no difference in their economic policies. There is no difference in their corruption. If you have a 2G scams case in the Supreme Court today, you have a disproportionate assets case in the Supreme Court today. That is what defines both the sides. உண்மையாய் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், ஊழலை ஒழிக்க விரும்புகிறவர்கள், மதுவை ஒழிக்க விரும்புகிறவர்கள், அடித்தட்டிலே கிடந்து உழன்று கொண்டிருக்கிற உழைக்கும் மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மக்கள் நல கூட்டணியில் கைகோர்க்கலாம். பிரிட்டிஷ் ஆதிக்கப்படியிலிருந்து விடுபட அன்றைக்கு ஜனவரி 26, 30 வெள்ளையர் அடிமை விலங்கை ஒழிப்பதற்கு அன்றைய ஜனவரி 26, இந்த ஜனவரி 26 ஊழல் விலங்குகளை உடைத்து எறிந்து தகர்த்து தரைமட்டமாக்குவதற்கு அண்ணா திமுக, திமுக ஊழல் கட்சிகளை வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி எறிவதற்கு